நீங்க டேலியில காஸ்ட் சென்டர் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்படி காஸ்ட் சென்டர் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா காஸ்ட் சென்டரை யூஸ் பண்ணி டேலியில ஒரு சூப்பரான ரிப்போர்ட் எடுத்துக்கலாங்க. ஸோ என்ன ரிப்போர்ட், அதை எப்படி எடுக்கிறது அப்படிங்கறத நான் இந்த வீடியோல உங்களுக்கு ஃபுல்லா சொல்ல போறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் உங்களுக்கு அடுத்து என்னென்ன நம்ம அந்த ரிப்போர்ட் எடுக்கிறது, எப்படி எடுக்கிறது அப்படிங்கறது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா உங்களுக்கு கேட்வே ஆஃப் டேலியில் இருந்துட்டு டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கிறேங்க. இங்க டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் போய்க்கிறேன். இதுல ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் காஸ்ட் சென்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் நான் யூஸ் பண்ணிக்கிறேங்க. போயிட்டு இதுல ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா நான் இங்க லெஜர் பிரேக்கப் இருக்குங்க, குரூப் பிரேக்கப் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போறோம், ரிப்போர்ட் எடுக்க போறோம். ஸோ அப்போ குரூப் பிரேக்கப் அப்படிங்கிற ஆப்ஷன் கூட நான் ஃபர்ஸ்ட் போறேன். ஸோ இதுல போயிட்டேன் அப்படின்னா இதுல நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஒரு குரூப்ல நம்ம எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த காசு சென்டருக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறோம், எவ்வளோ வந்து டிரான்சாக்ஷன் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போங்க. ஸோ எப்படி பார்க்கறது நம்ம அப்படின்னா சும்மா என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள போகும். ஸோ இதில் வந்து நம்ம டிபார்ட்மெண்ட் வைஸா இல்லை எம்ப்ளாய் வைஸ் இந்த மாதிரி நம்ம எந்த கேட்டகரி வைஸா காசு சென்டர் வச்சிருக்கிறோமோ ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம்னா உங்களுக்கு ஓவரால் டிரான்சாக்ஷன் நீங்கள் பார்த்துக்கலாங்க. ஸோ அப்போ உங்களுக்கு கரண்ட் அசெட்ல வந்து நம்ம டிபார்ட்மெண்ட் ஒன்றுக்கு வந்து 15,000 அப்படிங்கிற மாதிரி நம்ம டிரான்சாக்ஷன் ஆயிருக்கு. ஸோ அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு என்ன டீட்டெயில் அப்படிங்கிறது தெரியும். ஸோ அப்போ நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா நம்மளுக்கு ஒவ்வொரு ஹெட் வைஸா ஒரு குரூப் வைஸா வந்து நம்மளுக்கு எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணிருக்கிறோங்க நம்மளுக்கு தெரியணும். ஸோ அப்போ என்ன பண்ணணும், நம்ம எல்லா ஓவரால் காஸ்ட் சென்டருக்கு நம்மளுடைய அத்தனை குரூப்புமே வந்து நம்ம ஒரே ஸ்ட்ரோக்ல பார்க்கணும் அப்படின்னு நினைப்போங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல எப்படி பார்க்கறது அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாங்க. ஸோ இப்போ நீங்க என்ன பண்ணிட்டு இருப்பீங்க, நீங்க யூஸ் பண்ணி பார்த்துட்டு இருப்பீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி நீங்க இந்த குரூப் அப்படிங்கிற ஆப்ஷன் இருந்திருக்கு. ஸோ இதுல போயிட்டு நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னன்னா ஒவ்வொரு குரூப்பா தான் நம்மளால பார்க்க முடியுங்க. ஆனா ஒரே ஸ்ட்ரோக்ல நம்மளால அத்தனை குரூப்பையும் வந்து ஒரே ஸ்கிரீன்ல கொண்டு வந்து நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க முடியுமானா பார்த்துக்கலாங்க. ஸோ எப்படி பார்க்கலாம் அப்படின்னா இந்த இடத்துல நான் வெளியே வந்துடுறேங்க. ஸோ இப்போ காஸ்ட் சென்டர் இருக்கு. ஸோ இதுல குரூப் பிரேக்கப் அப்படிங்கிற ஆப்ஷன் அகைன் கொடுத்துக்கிறேன். இதுல ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஒரு குரூப் கொடுத்துக்கிறேங்க. ஸோ என்ன குரூப் அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்றேன். ஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிற குரூப்ல இருந்து நான் உள்ள வரேன். ஸோ இப்போ பர்ச்சேஸ்ல இருந்து அடுத்து நான் என்ன பண்ணணும், இதே ஸ்கிரீன்ல வந்து நான் வந்து சேல்ஸ் எவ்வளவு பண்ணிருக்கிறோம், அப்போ இந்த காஸ்ட் சென்டருக்கு அதாவது டிபார்ட்மெண்ட் 1 2 3 4 இருக்கு. இந்த டிபார்ட்மெண்ட்காக நம்ம எவ்வளவு பர்ச்சேஸ் பண்ணிருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ இந்த பர்டிகுலர் ஸ்கிரீன்ல இருந்து நம்ம அடுத்த சேல்ஸ் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாங்க இந்த இடத்துல நியூ காலம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா. ஸோ அப்போ இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த நியூ காலம் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு என்டர், நீங்க டேட் எதுவும் மாற்ற வேண்டியது இல்லைங்க, என்டர் கொடுத்துக்கலாம். ஸோ என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பர்ச்சேஸ் அக்கௌண்ட் இருக்கு, நேம் ஆஃப் குரூப் வந்து பாத்தீங்கன்னா இங்க பர்ச்சேஸ் அக்கௌண்ட் இருக்கு இல்லைங்களா. இந்த இடத்துல கீழே சேல்ஸ் அக்கௌண்ட் இருக்கு பாருங்க, அதை மட்டும் நீங்க மாத்திட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா போதுங்க. பக்கத்துலயே உங்களுக்கு என்ன ஆயிரும், அப்போ உங்களுக்கு சேல்ஸ் எவ்வளவு பண்ணிருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சிடும். அதாவது இந்த காஸ்ட் சென்டருக்கு நீங்க எவ்வளவு வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்க, சேல்ஸ் பண்ணிருக்கீங்க உங்களுக்கு பக்கத்துலயே வந்து வந்துடும். ஸோ இப்போ இதை வச்சு நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்க பர்ச்சேஸ் எவ்வளவு பண்ணீங்க, சேல் எவ்வளவு பண்ணிருக்கீங்க ஈஸியா கம்பேர் பண்ணிக்கலாம். இது மட்டும் கிடையாதுங்க, திருப்பி நீங்க என்ன பண்ணலாம் நியூ காலம் யூஸ் பண்ணி மறுபடியும் என்டர் கொடுத்துட்டு பர்ச்சேஸ் சேல்ஸ் வச்சிருக்கோம். ஸோ அடுத்தது வேற ஏதாவது ஒரு குரூப் இருக்கிறது எனக்கு கம்பேர் பண்ணி பார்க்கணும்னா நீங்க லோன்ஸ் அண்ட் அட்வான்ஸ் அப்படின்னு எக்ஸாம்பிள் நான் செலக்ட் பண்றேன். இந்த இதுல என்ன ஆகும் அப்படின்னா அந்த பர்டிகுலர் குரூப்பும் வந்துடும். ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு லோன்ஸ் அண்ட் அட்வான்ஸ் வந்துருச்சுங்க. எகைன் நீங்க என்ன பண்ணிக்கலாம் நியூ காலம் கொடுத்து இதே மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கலாம் நேம் ஆஃப் குரூப்ல உங்களுடைய குரூப்பை வந்து பாத்தீங்கன்னா ஆட் பண்ணிட்டே போலாங்க. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் இந்த மாதிரி கிளிக் பண்ணா உங்களுக்கு அதுல இருக்கக்கூடிய டோட்டல் டிரான்சாக்ஷன் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு உங்களுக்கு வந்துடும். ஸோ அப்போ நீங்க இதை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு இங்க இருந்து நீங்க எல்லாம் கம்பேர் பண்ணிக்கலாங்க. ஸோ உங்களுக்கு கன்வீனியன்ட்டா இல்ல சொன்னா அப்படின்னா நீங்க எக்ஸல் ஷீட்டா கூட நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு ஸோ அதை வச்சு கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம் நீங்க குரூப் வைஸ் கம்பேர் பண்ணி பாத்துக்கலாங்க. இவ்வளவு செலவு நடந்து இவ்வளவு செலவாயிருக்கோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம், சேல் பண்ணிருக்கோம், இவ்வளவு அசட் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்க ஒரு குரூப்புக்கும் வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா காஸ்ட் சென்டருக்கு வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் டிரான்சாக்ஷனை தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ இந்த ஒரு குரூப் வைஸ் மட்டும் தான் பார்க்க முடியுமா அப்படின்னா இல்லைங்க. நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எஸ்கேப் கொடுத்து வெளியே வர்றேங்க. நான் லெஜர் வைஸ் பிரேக்கப் உள்ள போறேன். ஸோ இப்போ லெஜர் வைஸ் உள்ள போயிட்டு ஸோ சேம் இதே கான்செப்ட் தாங்க. அதுலயும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஏதாவது ஒரு பர்டிகுலர் லெஜரை செலக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சேலரிங்கிறத செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸா நான் எவ்வளவு சேலரி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற அந்த டீட்டெயில் வந்துருச்சுங்க. இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த நியூ காலம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா. இந்த ஆப்ஷன் நீங்க இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா என்டர். ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு இந்த சேலரிங்கிற மாதிரியான ஆப்ஷன் நம்ம ஃபர்ஸ்ட் கொடுத்தோம் லெஜர் கொடுத்துருந்தோம். ஸோ அடுத்தது சேலரி அட்வான்ஸையும் நம்ம இந்த ஸ்கிரீன்ல பார்க்கணும்னு நினைச்சோம்னா ஜஸ்ட் என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்க பக்கத்துல எவ்வளவு வந்து என்ன வந்துடும் அப்படின்னா சேலரி அட்வான்ஸ் எவ்வளவு கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்துடும் உங்களுக்கு. ஸோ அப்போ உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு சேலரி இவ்வளவு கொடுத்துருக்கோம், ஸ்பெண்ட் பண்ணிருக்கிறோம், சேலரி அட்வான்ஸ் இவ்வளவு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு என்ன ஆயிக்கும் அப்படின்னா உங்களுக்கு டீடைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்துருங்க. நீங்க இதை வச்சு நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்க ஈஸியா பாத்துக்கலாங்க. ஸோ உங்களுக்கு
ரிப்போர்ட் எடுத்துக்கலாம். ஸோ இதில் நீங்கள் F12 கான்ஃபிகரேஷன் யூஸ் பண்ணி நீங்கள் ஏதாவது நீங்கள் பார்க்கணும், ஓப்பனிங் பேலன்ஸ் ஏதாவது கொடுக்கணும்னாலும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் எனேபிள் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதற்குண்டான ஓப்பனிங் பேலன்ஸும் ஆட் ஆயிருங்க. ஸோ இப்போ உங்கள் ஓப்பனிங் பேலன்ஸ் டிரான்சாக்ஷன் டெபிட் கிரெடிட் க்ளோசிங் பேலன்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ஓவராலாக வந்துருங்க. ஸோ திருப்பி நியூ காலம் ஆட் பண்ணிட்டு நீங்கள் அடுத்த எக்ஸ்பென்சஸ் ஏதாவது வேணும்னா நீங்கள் இப்போ எக்ஸாம்பிளுக்கு அடுத்தது நான் இபி சார்ஜஸ் அப்படிங்கிறது கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல என்ன ஆயிரும், ஸோ அடுத்தது இபி சார்ஜ் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம், இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கோ இல்லை இந்த எம்ப்ளாய்க்கோ நம்ம எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஸ்பெண்ட் பண்ணிருக்கிறோம் ஒரு லெஜர் வைஸா நாம எடுத்துக்கலாம். அதே மாதிரி குரூப் வைஸா வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். ஸோ இந்த ரிப்போர்ட் எடுக்கிறது மூலமா நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பென்சஸா நீங்க கம்பேர் பண்ணிக்கலாம். ஒரு காஸ்ட் சென்டர்ல இருந்து இன்னொரு காஸ்ட் சென்டருக்கு நம்ம எவ்வளவு எக்ஸ்பென்சஸ் பண்ணிருக்கிறோம் அப்படிங்கறத ஒரே ஸ்கிரீன்ல நீங்க ஈஸியா எக்ஸல் எடுத்து கூட நீங்க கம்பேர் பண்ணி பாத்துக்கலாங்க. இது வந்து நம்ம லெஜர் வைஸாவும் பாத்துக்கலாம், இல்ல நம்ம இந்த மாதிரி நம்ம முதல்ல சொன்ன மாதிரி குரூப் வைஸாவும் நீங்க உள்ள போய் நீங்க பாத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்த்து என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் காஸ்ட் சென்டர் வைஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா அத்தனை டிரான்சாக்ஷனும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. இதே மாதிரி நம்ம டேலியில் சின்ன சின்ன விஷயங்களை வீடியோ கொடுத்துட்ருக்கோம். எல்லா வீடியோவும் ஃபுல்லாக பாருங்க, டேலி இன்னும் ஆழமாக கற்றுக்கோங்க. தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. விவி இன்ஃபோடெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.